அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பெரிய மனிதர் இருந்தார். மிகவும் செல்வாக்கும் கண்ணியம் உள்ள மனிதர். அவருக்கு 6 ஆண் மக்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் மட்டும் தந்தையிடம் கோபித்து கொண்டு அடிக்கடி வாக்குவாதம் அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வதைப் போல அவர் கொஞ்சம் அறிவில் குறைந்தவராகவே இருந்தார். தந்தை சொல்லும் நல்ல அறிவுரைகளை தனக்கு குற்றப்படுத்துவதாகவே எண்ணிக்கொண்டு ஒரு நாள் கோபித்து கொண்டு வீட்டை விட்டே வெளியேறிவிட்டார். எத்தனையோ வியாபாரங்கள் செய்தும் எல்லாம் நஷ்டத்திலேயே முடிந்தன. தந்தையின் மரண நேரத்தில் கூட அவரை பார்க்க வரவில்லை. அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே வந்து பார்க்காத அவர் குற்ற உணர்விலும் சாபத்திலும் விரக்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஆனால் மற்ற சகோதரர்கள் அனைவரும் பெரும் பெரும் வியாபாரங்களில் ஈடுபட்டு நல்ல வசதியான வாழ்க்கையை நடத்தினார்கள். ஆனால் தந்தையை விரோதித்து கொண்ட அவருடைய வாழ்க்கை மட்டும் கவலையிலும் கஷ்டத்திலும் கழிந்தன. தந்தையின் கோபத்தில் அல்லாவின் கோபம் இருப்பதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். இறுதியாக அந்த நபர் பல வகையான வியாதிகளால் அவதிப்பட்டு இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டார். இது போன்ற பல சம்பவங்கள் தந்தையை விரோதித்தவரின் வாழ்க்கையில் நடந்துள்ளது. கோபத்தை விட கருணையால் மிகைத்தவன். நமக்காகவே வாழ்ந்த நம்முடைய பெற்றோர்களின் கோபத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக.